அந்தரங்கத்தில் செய்வது நிச்சயமாய் வெளிவரும். மனம் திரும்பாத பட்சத்தில், உங்களை நீங்கள் தாழ்த்தாத பட்சத்தில், தேவனுடைய கடாட்சம் திரும்பும் பொழுது அந்தரங்கத்தில் எதை செய்தீர்களோ அவைகள் வெளியரங்கமாய் காட்டப்படும். தீமை மட்டுமல்ல, நன்மையும் கூட தேவன் வெளியரங்கமாய் கொண்டு வருவார். பல காலம் நன்மை செய்தும் உங்கள் நன்மைக்கு பிரதிபலன் கிடைக்கவில்லையா? அவர் கொண்டு வருவார் நியாயத்திலே, உங்களுக்கு நீதி செய்வார். நன்மையை வெளிக்கொண்டு வருவது போலவே என்னென்ன தவறுகளை நாம் செய்து தேவன் தரும் சந்தர்ப்பத்திலே அதை விட்டு விலகாதிருக்கிறோமோ, அந்தரங்கத்திலே நீங்கள் செய்தவைகள், மனிதன் பார்க்காதபடி செய்தவைகள், நீங்கள் போனவைகள், நீங்கள் பேசியவைகள், நீங்கள் கூடி கதைத்தவைகள் எல்லாம் வெளியரங்கமாயிருக்கும். தேவன் பாரார் என்று நினைக்கிறீர்களா? இன்னைக்கு மனிதன் நினைக்கிறான் தான் செய்வதை தேவன் பாரார் என்று. தன்னை போல தேவனும் இருப்பார் என்று நினைக்கிறார்கள். அந்தரங்கத்திலே சொன்ன பொய்கள் பல ஆண்டுகள் போகலாம், ஒரு நாள் வெளிவரும். என்றோ செய்த களவு என்றாலே அந்தரங்கத்திலே செய்வது, என்றோ செய்தவை கூட ஒரு நாள் வெளியரங்கமாகும். நாம் மன்னிப்பு கேட்காத பட்சத்தில், எங்களை தாழ்த்தாத பட்சத்தில், மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்யும் பட்சத்தில் தேவன் அனுமதி கொடுத்து விடுவார். ஏமாற்றங்கள், அந்தரங்கத்திலே ஏமாற்றினீர்களா? ஏமாற்றுகிறார்களா? அது வெளிவரும். உலகத்துக்கு நல்ல வேஷமாய் காட்டி அந்தரங்கத்திலே சூழ்ச்சிகளை செய்வார்கள். அந்தரங்கத்திலே தீமையாய் பேசுவார்கள். அவைகளும் ஒரு நாள் வெளிவரும். அருமையானவர்களே, தேவன் என்பவர் எல்லா மறைப்பொருளையும் வெளிப்படுத்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படியானால் நம் செய்கைகள் எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஆம், பொய் சாட்சிகளை சொன்னார்களா? தாங்கள் நல்ல பெயரை எடுப்பதற்கு, தங்கள் தவறுகளை மூடி மறைப்பதற்கு பொய் சாட்சிகளை சொன்னார்களா? பல காலம் அதனால் துக்கப்பட்டீர்களா? இவ்வளவு பொய் சொல்லுகிறார்களே, வாய்க்கூசாமல் சொல்லுகிறார்களே, மனசாட்சிக்கு பயம் இல்லை, வேத வார்த்தைகளுக்கு பயம் இல்லை, கடவுளுக்கே பயம் இல்லை என்று இருக்கும் பொழுது தேவன் வெளிக்கொண்டு வராமல் இருப்பாரோ? நிச்சயம் வெளிக்கொண்டு வருவார். ஆகவே கலங்காதிருங்கள். உங்கள் நீதி மூடப்பட்டிருக்கிறதா? நீங்கள் நீதியா இருந்தும் உங்கள் நீதி மறைக்கப்பட்டிருக்கிறதா? சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் செய்த நன்மையையும் அவர் வெளியரங்கப்படுத்துவார். ஓ, இவர்தான் இதை செய்தாரா என்று உலகம் காணும் பொழுது, அப்படியானால் அவர்களெல்லாம் பொய்யாக தான் செய்தார்களோ, சி, இவ்வளவு கேவலமானவர்களோ என்று சிந்திக்கிற அளவுக்கு பொய் காரியங்களை செய்தவர்களை குறித்து உலகம் அறிந்து கொள்ளும். உண்மையையும் நீதியையும் வெளிப்படுத்துகிற தேவன் இருக்கும் பொழுது நீங்கள் அவருக்கு பயந்து, அந்தரங்கத்தில் பார்க்கிறவர் வெளியரங்கமாய் கொண்டு வருவாரே என்று நீங்கள் வாழும் பொழுது உங்கள் பக்கம் அவர் சார்ந்து கொள்ளுவார். ஒரு அற்ப ஆசைக்காக, ஒரு அற்ப தேவைக்காக இன்னைக்கு எத்தனை பிழைகளை செய்கிறார்கள். இன்னைக்கு டார்க் சைடு என்று சொல்லப்படுகிறது. many people have their dark side. உலகத்துக்கு தெரியாது. only they themselves know about them. உலகத்துக்கு பரிசுத்தமான ஒரு வேஷம், உலகத்துக்கு மேன்மையான ஒரு வேஷம். ஆனால் அந்தரங்கத்தில் இருப்பது வெளியரங்கமாக்கப்படும் என்பதை மறந்து விடுகிறார்கள். மனம் திரும்புவோம், மன்னிப்பு கேட்போம். தேவனே, நான் அறியாது செய்துவிட்டேன், என்னை மன்னியும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது மன்னிப்பார், மறந்து விடுவார். மறக்கும் பொழுது உங்கள் பாவங்களும் மறைக்கப்பட்டு போய்விடும்.
இல்லை நான் துணிகரமாய் செய்வேன் என்றிருக்கும் பொழுது அங்கேதான் ஆபத்து. அவர் சொல்லி பார்ப்பார், அவர் கேட்டு பார்ப்பார், அவர் எச்சரித்து பார்ப்பார். நாங்கள் மனம் மாறாத பட்சத்திலே சாத்தான் நம்மை வெளிப்படுத்தி விடுவான். ஆகவே மனிதனுக்கு வேஷம் போட வேண்டாம், உலகத்துக்கு வேஷம் போட வேண்டாம். அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று சொல்லி பயந்து வாழுவீர்களாக. பிரியமானவர்களே, சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பக்தன் சொல்லுகிறான், தேவனே, என் பாவங்களை நீர் வெளியரங்கப்படுத்துகிறவராயிருப்பதினால் நான் உமக்கு பயப்படுகிறேன். ஒரு ராஜா சொல்லுகிறான். ஏனென்றால் அவன் அந்தரங்கத்திலே ஒரு தவறை செய்தான், யாருமே காணவில்லை. அந்த தவறை ஒரு பெண்ணோடு செய்ய வேண்டிய அந்த உறவுக்காக ஒரு அநீதத்தின் கூலியை அவன் பெற்றுக்கொண்டான். உரியா என்கிற மனுஷனை இரகசியமாய் கொலை செய்தான். இந்த 2 பாவமும் ஒரு நாள் வெளிவந்தது. அவனுடைய நன்மையை குறித்து இன்றைக்கு உலகம் பேசுவது போல அவன் செய்த இந்த தவறும் இந்த உலகமே அறிந்திருக்கிறது. ஆகவேதான் அவன் 90ஆம் அதிகாரம் சங்கீதத்திலே 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், தேவனே, நீர் என் பாவங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறவராயிருப்பதினால் நான் உமக்கு முன்பாக பயப்படுகிறேன். இன்னைக்கு மனுஷன் எப்படி துணிகரமாய் அநேக பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். மனிதன் பார்க்கவில்லை, மனிதன் பார்த்தால் பரவாயில்லை, தேவன் பாரார் என்று நினைத்து துணிகரம் கொள்கிறான். ஆனால் இந்த அந்தரங்கத்தில் செய்வது ஒரு நாள் வெளிவரும் என்று அவன் அறியாதிருக்கிறான். இந்த காலத்தில் இருக்கிற இந்த டெக்னாலஜி மூலம் பாருங்கள், ஒரு மனிதனுக்கு எங்குமே போக முடியாது. எல்லா இடங்களிலும் கேமராக்கள், எங்கு போனாலும் அவர்கள் முகங்கள் எடுப்படும், அவர்களுடைய நடமாட்டம் கண்டுபிடிக்கப்படும். ஒரு தவறை செய்து எங்கும் ஒழிய முடியாது, உடனே ஆங்காங்கே இருக்கிற கேமராக்கள் அவர்களை பிடித்து கொடுக்கிறது. எப்படி உலக கண்கள் பார்ப்பதினால் இன்னைக்கு மனுஷன் பயப்படுகிறான். ஆனால் மனுஷன் அறிய மாட்டான், தேவனுடைய கண்களோ பூமி எங்கும் சுற்றி திரிகிறதாம். அது நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறதாம். அப்படி இருக்கும் பொழுது தேவனுக்கு பயப்படாதவன் அந்தரங்கத்திலே பல பொய்களை பேசுவான். பல பொய், உண்மையை போல பேசுவார்கள். பொய் பேச பயமே இல்லை. தேவன் பார்க்கிறார் அல்லவா. அவர்கள் நினைக்கிறார்கள் அவருடைய பொய் ஒரு நாள் வெளிவராது என்று. நிச்சயம் வரும், நன்மையும் வரும், நாம் செய்த தீமையும் வெளிவரும். பொய் சாட்சிகளை சொல்லுவார்கள். சிலர் யாரும் வந்தால் வீட்டுக்கு அவர்களை அழைத்து வைத்து ஒரு ஆலோசனை சங்கம் அமைத்து பொய் சாட்சிகளை பேசி வடிவமைப்பார்கள். சிலர் தொலைபேசியிலே, சிலர் இமெயிலிலே, சிலர் வாட்ஸ்அப்பிலே, சிலர் மெசேஞ்சரிலே, சிலர் வீடு வீடாக போய். எதற்கு? இதெல்லாம் ஒரு நாள் வெளியரங்கமாகும். அப்பொழுது நீங்கள் பெற்ற கனம், உங்களுடைய மரியாதை, உங்களுடைய கௌரவம் எல்லாம் உடைந்து விடும் அல்லவா. வேண்டாம், விட்டு விடுவோம். அந்தரங்கத்திலே பார்க்கிற தேவன் பார்ப்பதினால் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்று அனுமானித்து இவர்தான் இப்படி போலதான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். தமிழிலே ஒரு பேச்சு வழக்கம் இருக்கிறது. கல்லு மரத்தின் கீழே இருந்து பாலை குடித்தாலும் அவன் கல்லை தான் குடிக்கிறான் என்று பேசுமாம் இந்த உலகம். ஆம், இன்னைக்கு அனுமானிப்பார்கள். ஓ, இவர் இதை செய்து விட்டார். உண்மையோ தெரியாது, அனுமானங்கள். சிலருடைய பேச்சை மனிதர்கள் நம்புவார்கள். அது உண்மையா இருந்தால் அந்த மனிதன், அந்த உண்மை ஒரு நாள் வெளிவரும். ஓ, இந்த நபர் தான் பொய் சொல்லியிருக்கிறார், இவர் நிரபராதி. இல்லை, அது உண்மையா இருந்தால் அந்த நபர் செய்த தவறு வெளிவரும். இயற்கை. களவெடுப்பார்கள், பயப்படாமல் களவெடுப்பார்கள்.
பணத்தை களவெடுப்பார்கள், மற்றவனுடைய சொத்துக்களை களவெடுப்பார்கள். தேவன் வெளியரங்கமாக்குவார் அல்லவா? மனிதன் அதை கொண்டு வராவிட்டாலும் தேவன் நீதிபரர். அது ஒரு நாள் வெளிவரும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, மறைக்கப்படாத எந்த மறைப்பொருளும் இல்லை, அது வெளியரங்கமாக்கப்படும். வெளிவராத எந்த மறைப்பொருளும் இல்லையாம். ஆண்டவரே சொன்னார். அதை தேவன் மனித அவதாரமாய் வந்த பொழுது சொன்னார். ஆகவே நாம் பயப்பட வேண்டும். உலகத்துக்கு பயப்படுகிறோம், இன்டர்நெட்டுக்கு பயப்படுகிறோம், கேமராக்கு பயப்படுகிறோம், கூகுளுக்கு பயப்படுகிறோம். ஆனால் கடவுளுக்கு பயப்படுகிறோமா? இன்னைக்கு எத்தனை பொய் சாட்சிகளை சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் செய்யாதவைகளை புனரமைத்து அதற்கு வடிவமைத்து உண்மையை போல சொல்லுவார்கள். வெளியரங்கமாய் வரும் பொழுது, இதா இந்த நபரையா நாங்கள் நம்பினோம், எத்தனை பொய்க்காரன், எத்தனை பொய்க்காரி, சீ என்று சிந்தித்து உங்களை தள்ளிவிடுவார்களே. போதும். விபச்சாரங்கள், மறைமுகமாய் செய்கிற விபச்சாரங்கள், காம லீலைகள், துரோகங்கள், மனைவிக்கு விரோதமாய் புருஷன் செய்கிற கள்ள தொடர்புகள், புருஷன் செய்கிற தவறான பழக்க வழக்கங்கள், புருஷனுக்கு தெரியாமல் மறைமுகமாய், சபைக்கு தெரியாமல், உலகத்துக்கு தெரியாமல் மனைவிகள் செய்கிற தவறுகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு மறைவாய் செய்கிற பாவங்கள் எல்லாம் வெளியரங்கமாகுமே. இதெல்லாம் முன்பெல்லாம் மறைக்கலாம். அன்று ஒரு வீடியோவை பார்த்தேன். 40 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சீரியல் கில்லர், பல பேரை கொண்ட ஒரு மனிதன் 40 வருஷங்களுக்கு பின்பதாக தான் பிடிபட்டான். அவன் நடிக்கிறான். என்ன, நானா? நான் வயதானவர், நீ இப்பொழுதுதான் வயதானவன், அன்று நீ வாலிபன், நீ செய்த பாவங்கள், கொலைகள், 14 பிள்ளைகளை கொண்டிருக்கிறான், 10க்கு மேற்பட்ட ஆண்களை கொண்டிருக்கிறான், 7 திருமணம் முடித்தவர்களை கொண்டிருக்கிறான். 40 வருஷம் கழித்தது இந்த உண்மை வெளிவர. ஆகவே வெளிக்கு வராத எந்த மறைப்பொருளும் இல்லாததினால் நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். தூஷணங்கள், பொய்யான வாழ்க்கை முறைகள் இன்னைக்கு சபைக்கு மறைவாய் செய்வார்கள். திங்களிலிருந்து வெள்ளி வரையும் உலக களியாட்டுகள், உலகத்தை ஆசைப்படி வாழ்வது. ஒரே ஒரு நாள் வந்து அல்லேலூயா பக்தி பரிசுத்தவான். தேவன் பார்க்கிறார் அல்லவா? இந்த உலகத்துக்கு பயப்படுகிறோம், ஆனால் நியாயத்தில் கொண்டு வரப்போகிற தேவனுக்கு பயப்படுகிறோம் இல்லையே. ஆகவே விட்டு விலகுவோம். வேண்டாம், வேண்டாம், விட்டு விடுவோம். தேவனே, நீர் அந்தரங்கத்திலே பார்க்கிறவர். தீமையை போல நன்மையையும் அவர் வெளிக்கொண்டு வருவார். உங்களிடம் உண்மை இருந்ததா? ஆனால் நீங்கள் நொறுக்கப்பட்டீர்களா? நீங்கள் நீதியாக இருந்தீர்களா? ஆனால் நீங்கள் துன்புறுத்தப்பட்டீர்களா? நீங்கள் நன்மை செய்தீர்களா? ஆனால் பொய் சாட்சிகளால் அதை மூடி மறைத்து அவர்கள் துரோகம் செய்தார்களா? இன்னும் செய்கிறார்களா? கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். நீதியுள்ள தேவன் உங்கள் நன்மையை வெளிக்கொண்டு வருவார். தீமையை மட்டுமல்ல, நன்மையையும் வெளிக்கொண்டு வருவதினால் தேவனுக்கு முன்பாக பணிவோம். பொய்கள், ஏமாற்றங்கள், தூஷணங்கள், விபச்சாரங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், துரோகங்கள், வஞ்சகங்கள், களியாட்டுகள், தொடர்புகள், தவறான தொடர்புகள் எல்லாம் வெளியரங்கமாயிருப்பதினால் தேவனுக்கு முன்பாக பயப்படுவோம், பணிவோம். அந்தரங்கத்தில் பார்க்கிறவர் எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் கொண்டு வருவதினால் அவருக்கு முன்பாக நடுங்குவோம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஆகான் என்கிற ஒரு மனிதன் மறைவாக சில பொருட்களை திருடிவிட்டான். யாருமே பார்க்கவில்லை, தேவன் பார்த்தார். யோசுவா தீர்க்கதரிசி, தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் தேவன் பார்த்தார். கடைசி அவனுடைய பெயர் விழுந்தது.
ஆகான் திருடி விட்டான். தேடி போகிறார்கள் போர் வீரர்கள். ஆகானே, வெளியே வா, நீயா இதை எடுத்தாய்? ஆம், நான் தான் எடுத்தேன். எங்கே அவைகள்? மண்ணுக்கு கீழே புதைத்து வைத்திருக்கிறேன். அவனுக்கு தண்டனை வந்தது. மண்ணுக்குள் வைத்ததையே தேவன் பார்க்கிறாராம். வெளியரங்கமாகிறது உள்ளே ஒளிந்தது. அப்படி இருக்கும் பொழுது நம் கிரியைகளிலே, நம் வார்த்தைகளிலே, நம் சிந்தனைகளிலே ஜாக்கிரதையாயிருப்போம். இருதயத்துக்குள்ளே வஞ்சகங்களை வைத்துக்கொண்டு வெளியரங்கமாய் எத்தனை இனிமையான வார்த்தைகளை பேசினாலும் அங்கே சமாதானம் வராது, அங்கே சந்தோஷம் வராது. புறம் பேசிவிட்டு, குறைகளை பேசிவிட்டு சமாதானமாக இருக்க முடியாது. ஏன்? உள்ளே வஞ்சகம் அந்தரங்கத்தில் இருக்கிறது. இருதயம் சுத்தமடையட்டும், வார்த்தைகள் சுத்தமடையட்டும், கிரியைகள் சுத்தமடையட்டும். அந்தரங்கத்தில் பார்க்கிறவர் வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஜெபம் செய்வோமா? பரலோக பிதாவே, இதை பார்க்கிறவர்கள் பலவீனத்தின் காரணமாக சில வேளை அந்தரங்கத்திலே தவறை செய்திருந்தால் மன்னியுங்க, மன்னியுங்க. இனி வேண்டாம் என்று எங்களை நீர் எச்சரிக்கிறீர். அது வெளியரங்கமாகி விடுமே. மனம் திரும்பாத பட்சத்தில், நாம் நம்மை தாழ்த்தாத பட்சத்தில், நாம் தேவனுக்கு முன்பு பயப்படாத பட்சத்தில் இவைகள் வெளியாகி விடுமே. ஆகவே நீதியை சரிக்கற்ற தேவனும் நீதியை வெளிப்படுத்துகிறவர் நீராயிருப்பதினால் உமக்கு பயந்து வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். கர்த்தாவே, உண்மை உள்ளொரு வாழ்க்கை வாழ இரக்கம் பாராட்டுவீராக. நீர் பார்க்கிறீர், நீர் வெளியரங்கம் படுத்தி விடுவீர் என்று சொல்லி நாம் வாழ உதவி செய்யும்படியாய் உன்னதர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.